ஆனா ரூத் ஒரே ஒரு காரியத்தை சொல்றாங்க, இல்ல என் வாழ்க்கையை திரும்பி என் மாமியாரால கட்ட முடியாது, ஆனா என் மாமியார் ஆராதிக்கிற தேவன் நினைத்தார் ஆனால் என் வாழ்க்கையை திரும்ப கட்ட முடியும், மறுபடியும் தூக்கி நிறுத்த முடியும். அனாதையை போல பெத்லெஹேமுக்கு வந்த அந்த ரூத்திற்கு வேதம் சொல்லுகிறது ஃபர்ஸ்ட் டே, இன்னும் போகிற முதல் நாள் வேதம் சொல்லுகிறது எதேர்ச்சியாய் நேரிட்ட அந்த நிலம் அது போவாசுனுடையதா இருந்தது. அந்த ஊர்லேயே அந்த நாட்டிலேயே மிக கனம் பொருந்திய உயர்ந்த பணக்காரனான யாருமே எதிர்பாராத ஒரு இடத்திலே அந்த மகளுக்கு மறுபடியும் ஒரு மறுவாழ்வை கர்த்தர் கொடுக்க முடியுமானால் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஆணித்தரமாய் வாக்கு கொடுக்கிறார். நீங்க கையை உயர்த்தி ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, நான் நம்புறேன் ரூத்துனுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்ய முடியுமானால், மறுபடியும் அவளுடைய வாழ்க்கை கட்டவே முடியாத வாழ்க்கையை பெஸ்டா கட்ட முடியுமானால், என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை, என் குடும்பத்தினுடைய வாழ்க்கையை, என்னுடைய மகனுடைய வாழ்க்கையை திரும்ப கட்டுவதற்கு என் கர்த்தருக்கு லேசான காரியம். என் தேவன் திரும்ப கட்டுகிற கர்த்தர். பேதுருவை குறித்து வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. பேதுரு ஆண்டவரோட ரொம்ப இணக்கமாய் நடந்தார். அப்ப பல விஷயம் ஆண்டவர் எச்சரிச்சார். எப்பா, உனக்கு ஒரு பெரிய சோதனையின் காலம் வருது, உன்னை பிசாசு சோதிக்கும்படியா என்னிடத்துல அனுமதி கேட்டுக்கொண்டான். அப்ப பேதுரு என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, அப்படியெல்லாம் ஒண்ணுமே நடக்காது, நான் காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவேன், அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. ஆனா எதற்காகவும் ஆயத்தப்படவே இல்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பெருசா அவன் எடுத்துக்கவே இல்லை. ஆனா சூழ்நிலை மாறும்போது வேதம் சொல்லுது அவனுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறினது. ஆண்டவருக்கு விரோதமாய் பெரிய தப்ப அவன் பண்ணிட்டான். தேவாலயத்துல இருக்கிற பெண்களோட ஆண்டவருக்கு விரோதமா தூசிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் நினைச்சான், அவ்வளவுதான், இதுக்கு மேல ஆண்டவர் எப்படி என்ன பயன்படுத்த முடியும், இதுக்கு மேல ஆண்டவர் எப்படி என்ன பயன்படுத்துவாரு, கண்டிப்பா ஆண்டவர் பயன்படுத்த முடியாது, என் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, இனி ஊழியம் செய்ய முடியாது. மறைந்து யாருக்கும் தெரியாம ஆண்டவரை கூட சந்திக்கிறதுக்கு அவனுக்கு பலனே இல்லை. ஆண்டவரை எப்படி பார்ப்போம் அப்படின்னு நினைச்சான். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த பேதுருவை தேடி கடந்து போனான். அவர் விழுந்து போன வாழ்க்கையை திரும்ப ஆண்டவர் கட்டி ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலனாய், ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரனாய், அவருடைய பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்படுகிற அளவிற்கு கர்த்தர் மறுபடியும் ஊழியத்திலே அவரை கட்ட முடியுமானால், இன்றைக்கு அந்த தேவன் தான் வாக்கு கொடுக்கிறார். விழுந்து போன உன்னுடைய வாழ்க்கையை கட்டுவது கர்த்தருக்கு லேசான காரியம்.